ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.12ல செகண்ட் சம்மா இந்த 5 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா டிராவல் ஆகுறதுனால இந்த 5 ஃபார்முலாவை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டே இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? லாக் ஆஃப் 27 3 கியூப் எழுதிடலாம். டு த பேஸ் 9 இருக்கு. மைனஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல தங்கம், இந்த டேர்மை லாக் ஆஃப் 9/27 1 divided by denominator இதனை எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஃபார்முலா நம்பர் 5 ஃபார்முலா என்ன இருக்கு? log of a by b டினாமினேட்டர் எதுனா இந்த ஏவும் பியும் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி இந்த டேர்மை டினாமினேட்டர் எதுனா log of இந்த 9/27 27/9 அப்படின்னு இன்டர்சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 3 வந்தா நம்ம முன்னாடி எடுத்து வந்துடலாம். எந்த ஃபார்முலா படி? இந்த ஃபார்முலா படி log m the whole power n இருந்தானா இந்த n எடுத்து முன்னாடி எழுதிடல n log m அப்படின்னு எழுதலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணா இதை 3 times of log of 3 to the base 9 ஆயிடும். மைனஸ் 1 divided by log of 27ங்கிறத 3 கியூப்னு எழுதிடலாம். பேஸ் வந்து 9 இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 அப்படியே வச்சுட்டா இப்போ இந்த டேர்மை டினாமினேட்டருக்கு போயிடலாம். டினாமினேட்டர் என்ன ஆகும்? லாக் ஆஃப் இந்த 3யும் 9ம் இன்டர்சேஞ்ச் ஆயிடும். 9/3 அப்படின்னு ஆயிடும். மைனஸ் 1 டிவைடட் பை இந்த 3யை இங்க இருக்கிற 3யை அப்படியே எடுத்து வந்து முன்னாடி இல்லைங்களா. 3 டைம்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் 3 டு த பேஸ் 9 அப்படின்னு எழுதிடலாம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல 3 டிவைடட் பை லாக் ஆஃப் இந்த 9ங்கிறத 3 ஸ்கொயர்னு எழுதிடலாம். பேஸ்ல 3 இருக்கு, பேஸ் வந்து 3 அப்படியே இருக்கு. ஓகே, மைனஸ் இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டர் 1 இருக்கு பை 3 இருக்கு. இந்த டினாமினேட்டர் லாக் ஆஃப் 3/9ங்கிறத இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே எடுத்து போய் மேலே எழுதிட்டு என்ன ஆயிடும்? லாக் ஆஃப் இந்த 3/9ங்கிறத 9 டு த பேஸ் 3 அப்படின்னு மாறிடும். சொல்றது புரியுதா? ஸோ இந்த டிவிஷன் மல்டி எடுத்துடுறேன், இப்படி கன்வெர்ட் ஆயிடும். ஓகே, எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா வீடியோவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாரு. சரி, இப்போ அடுத்த சால்வ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இங்க இருக்கிற 2 இருக்கு இல்லையா, இந்த 2 அந்த 2 எடுத்து முன்னாடி எழுதிடலாம். இப்போ 3/2 டைம்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் 3 டு த பேஸ் 3 அப்படின்னு இருக்கும். ஓகே, 3 டு த பேஸ் இஸ் 3. இங்க மைனஸ் 1/3 லாக் ஆஃப் 9 டு த பேஸ் 3ன்னு இருக்கு. அதை லாக் ஆஃப் 3 ஸ்கொயர் டு த பேஸ் 3 அப்படின்னு எழுதிடலாம். சரியா? ரைட். இப்போ அதோடைய கண்டினியூட்டி தட் இஸ் ஈக்குவல் டு இங்க 3/2 நியூமினேட்டர் 3 அப்படியே இருக்கு டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் 3/3 இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் டேர்ம் என்ன எழுதலாம்? 1 எழுதலாம். எந்த ஃபார்முலா படி? ஃபார்முலா நம்பர் 1 படி. லாக் ஆஃப் a டு த பேஸ் ஏனா அதோடைய வேல்யூ 1. அதே மாதிரி இங்க log of 3 to the base 3 அதோடைய வேல்யூ 1. மைனஸ் 1/3 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 1/3 டைம்ஸ் ஆஃப் இப்போ இந்த 2 வந்து முன்னாடி எடுத்ததுல முன்னாடி இல்லைன்னா 2 டைம்ஸ் ஆஃப் log of 3 to the base 3ன்னு இருக்கு. log of 3 to the base 3 அப்படின்னு இருக்கு. ஸோ தட் இஸ் equal to 3/1 2s are 2 மைனஸ் 1 2s are 2 2/3 the log of 3 to the base 3 உடைய வேல்யூ 1 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? ரைட். இதுக்கு மேலே ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். தட் இஸ் 3/2 மைனஸ் 1 2s are 2 2/3 சிம்பிளிஃபை பண்ணா 3 3s are 9 மைனஸ் 2 2s are 4 டிவைடட் பை 2 3s are 6. ஸோ தட் இஸ் equal to 9 minus 4 is 5 5/6. இதுதான் இந்த சம்முக்கான ஃபைனல் ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. Thank you.